காஃபி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பிராண்டட் சரக்குலாம் இல்லையாமே, ஆமாவா? ஐயோ மட்டமான சரக்கு கேவலமான சரக்குலாம் விற்கிறாங்க செய்யறானுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமாண்ணா, விஜய் நிறைய பேட்டி கொடுத்தாரு, செஞ்சாரு. 10 ரூபா வாங்குறான் பாலாஜி, 10 ரூபா வாங்குறான் பாலாஜி. இன்னைக்கு ஏதோ டெய்லி சாப்பிட்டு தானே வரேன் நான். ஒன் ஷாப்ல டெய்லி சாப்பிட்ற செய்யறேன். அதே 150 ரூபா தான் வாங்குறானுங்க. அப்ப அந்த காசு எங்கன்னா போகுது? 150 ரூபாண்ணே. இப்ப பேப்பர்ல பார்த்தேன், தினத்தந்தி பேப்பர்ல பார்த்தேன், இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன் நானு. கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இது பண்ணா உங்க மேல கேஸ் ஆகும், இதுவாகும். 10 ரூபா வாங்க கூட, 10 ரூபா வாங்கினா இதுவாகும் செய்யணும். எவனா திருந்துறான் செய்யறான். அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு வர செய்யறேன். அந்த 10 ரூபா எங்கடா போகுதுப்பா? எங்க போகுது? அதுதான் எனக்கு புரியலையே. நீங்க தான் மீடியா, நீங்க தானே கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபா வந்து எவனும் நான் 140 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்ததே இல்லைண்ணா. எல்லா ஒன் ஷாப்லையும் பார்த்துட்டேன். அம்பத்தூருக்கு போயிருக்கிறேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன், பெயிண்ட் அடிக்க போயிருக்கேன், செஞ்சிருக்கேன். 150 ரூபா தான் வாங்குறான் செய்யறான். இப்போ விஜய் ஆட்சியில 10 ரூபா எங்கன்னா போகுது? அதுதான் நீங்க தானே கேட்கணும். மீடியா நீங்க தானே கேட்கணும் செய்யணும். நான் வந்து ஏழைப்பட்டவனே, கூலி வேலைக்கு போற செய்யறேன். 10 ரூபா சம்பாதி கோர்ட்டே சொல்லிச்சு. 10 ரூபா வாங்கினா இது அப்படி இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பேப்பர்ல ஏதோ படிச்சேன் நானு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த போறேன் 10 ரூபா 150 ரூபா தான் சரக்கு, 150 ரூபா தான் இது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. வார்த்தையில பேசக்கூடாது, செய்யக்கூடாதுண்ணே. விஜய் முதலமைச்சராக இருந்தாலும் செஞ்சல்னா செயல்முறைக்கு இன்னும் சரிப்பட்டு வரணும், செய்யணும், இது பண்ணணும், ஏழைங்களுக்கு இது பண்ணணும்.